இப்போ ஆபிரகாமுடைய கதை எடுத்துக்கொள்வோமானால், அவர் மோரியா மலைக்கு போயிட்டாரு. He reached the place. He was there where God wanted him to be there. முதல்ல அவர் சொல்ற இடத்துக்கு போய் சேர்ந்துடணும். நாமான் மாதிரி 6 தடவை குளிச்சு எந்திரிச்சு இன்னும் என் குஷ்டரோகம் போலையே. அங்கே எரியோ பட்டணத்தில் 12 தடவை சுற்றி வந்தாங்க, அந்த செவுரு உடையவே இல்லை. 13வது தடவை அவங்க சுற்றி வரும்பொழுது தான் அந்த செவுரு உடைஞ்சது. எப்படிடா 13 வந்துச்சுன்னு பார்த்தீங்களா? மேத்தமேட்டிக்ஸ் தெரியணும். ஸ்கூலில் மேத்தமேட்டிக்ஸ் ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, பைபிளில் மேத்தமேட்டிக்ஸ் ஃபெயில் ஆனீங்கன்னா புரியாது. 6 தடவை போயிட்டு 7ஆம் தடவை 7 தடவை போகிறாரு. 6 7 13. 13 தடவை போன பிறகு தான் அந்த செவரு உடையுது. தோமா மாதிரி ஆட்கள்லாம் 12 தடவை போன பிறகு போய் அந்த செவரை தட்டி தட்டி பார்ப்பா, ஒரு விரிசல் கூட இல்லையே. அப்படிதாங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆனால் அந்த கடைசி உச்சத்துக்கு போன பிற்பாடு அது டபார்னு கீழே விழுந்துடும். அல்லேலூயா.